नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी अकेडमी. விஷாரத் உத்ரார்த் பேப்பர் 2 அதில் கேட்கக்கூடிய ரோமன் லெட்டர் 3ல் கேட்கக்கூடிய சரித்திர சித்திரம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு துருஸ்வாமினி வந்து டீச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் 3rd ரோமன் லெட்டர் வந்து நமக்கு 15 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. அதில் வந்து நமக்கு 2 கேட்டு 1 எழுத சொல்லுவாங்க. அதில் ஒன்று துருவஸ்வாமினி, அப்படி இல்லைன்னா ராமகுப்த். இது 2த்தில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ இந்த 2 எஸ்ஏஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ராம்குப்த் நம்ம ஆல்ரெடி வந்து துருவஸ்வாமினி அந்த சரித்திர சித்திரன் அவங்களது படிக்கும்பொழுதே நமக்கு ஓரளவுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம், ஓரளவுக்கு இல்லை எல்லா கேரக்டர்ஸுமே என்னென்ன இருக்குது, அந்த ஃபேமிலி ட்ரீ என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா துருவஸ்வாமினி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ராமகுப்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கும். प्रस्तावना அப்படின்னா इंट्रोडक्शन. ध्रुवस्वामिनी नामक ऐतिहासिक नाटक श्री जयशंकर प्रसाद की अंतिम रचना है. ஸோ ध्रुवस्वामिनी அப்படின்ற இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் அவரால் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு நாவல் இது. ராம்குப்த் இசி நாடக் கா பிரதான் பாத்திர है. ஸோ இந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கியமான ரோல் தான் ராமகுப்த். वही इस नाटक का खलनायक है. ஸோ இந்த நாடகத்தில் அதாவது ஒரு பேட் கேரக்டர் தான் கல்நாயக் அப்படின்னா தீயவனான ஒரு குணமுள்ளவன் அப்படின்றது இந்த நாடகத்தில் இவன் தான் அந்த பேட் கேரக்டர் உடையவன். யார்? ராமகுப்த். अयोग्य. सम्राट समुद्रगुप्त के 2 बेटे हैं. ஸோ சமுத்திரகுப்துக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தவன் ராமகுப்த், இன்னொருத்தவன் தான் சந்திரகுப்த். ஸோ ராமகுப்த் வந்து பெரியவர், சந்திரகுப்த் வந்து சின்ன பையன். बड़ा पुत्र रामगुप्त कायर है. ஸோ बड़ा पुत्र ராம்குப்த் வந்து காயர் அப்படின்னா ரொம்ப கோழை சோம்பேறியான. சந்திரகுப்த் சச்சா வீர் है. ஸோ ரியல் ब्रेव मैन வந்து யார் அப்படின்னா சந்திரகுப்த் 2வது பையன். इसलिए सम्राट समुद्रगुप्त छोटे बेटे चंद्रगुप्त को युवराज बनाते हैं. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சமுத்திரகுப்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட சின்ன பையனான சந்திரகுப்தை தான் வந்து அடுத்த யுவராஜன், அடுத்த கிங்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. यही नहीं, वे चंद्रगुप्त और ध्रुवस्वामिनी का विवाह तय करते थे. இது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்திரகுப்துக்கும் துருவஸ்வாமினிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நிச்சயம் பண்ணியிருக்காரு. தயக்கர்த்தேகை அப்படின்னா ஃபிக்ஸ்டு. ஸோ 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. மகர் ஈசே பஹலே வே மர் ஜாத்தே ஹே. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுது, சமுத்திரகுப்த் வந்து இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு கபட்டி அப்படின்றது நயவஞ்சகன். ராமகுப்த் ஜஹா காயர் है वही कपटी भी है. ஸோ ராமகுப்த் வந்து ஒரு நயவஞ்சக புத்தி உள்ளவன் மட்டும் இல்லை, அதாவது கோழி மாத்திரம் இல்லை, கப்பட்டி ரொம்ப நயவஞ்சகன், ரொம்ப ஒரு தீய குணமுள்ள, ஒரு தீய எண்ணமுள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கோ மந்திரி ஷிகர் சுவாமிக்கு சகாயத்தா மில்தி ஹே. அவனுக்கு வந்து யாருடைய ஹெல்ப் கிடைக்கிறது அப்படின்னா மந்திரி ஷிகர் சுவாமி, இவருடைய ஹெல்ப் தான் வந்து யாருக்கு கிடைக்கிறது, ராமகுப்துக்கு கிடைக்குது. दोनों कपट करते हैं और ராம்குப்த் சாம்ராட் बनता है. ஸோ 2 பேருமே வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ராம்குப்த் வந்து அடுத்த அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த கிங்காக வந்து யார் வராங்க, ராம்குப்த் வந்துடுறான். यही नहीं, वह ध्रुवस्वामिनी से विवाह भी कर लेता है. இது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ध्रुवस्वामिனியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு மூர்க் அப்படின்னா முட்டாள்தனமான, அந்த ஃபூலிஷான ஒரு திங்கிங் உள்ளவங்க தான் அந்த மூர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹா கயா ஹே கி ஜெய்சி சங்கதி வைசே மதி. அதாவது நம்ம யார் கூட சேர்றோமோ, நம்ம வீட்டிலே கூட சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னோட சேருங்க, நல்லவங்களோட சேருங்க, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க ஜெய்சி சங்கதி வைசி மதி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எது பேஸ் பண்ணியிருக்கு, யார் கூட இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே. ராம்குப்த் எதி வீரோங்கே, அதாவது ராம்குப்த் வந்து வீரர்களோட ரொம்ப அவ்வளோ சேர மாட்டாராம், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சாத் ரஹதா தோ வஹி பி வீர் பன்தா. ஸோ வீரர்களோட சேர்ந்தா அப்படின்னா ராம்குப்த் கண்டிப்பாக வீரராக மாறியிருப்பான்.
लेकिन ஆனால் அவன் யாரோட சேர்றான் वह हमेशा हिजड़े के साथ रहता है பவுனே குபடா பி உஸ்கே தோஸ்த் है ஸோ இந்த இடத்துல ஹிஜ்டே அப்படின்றது யார் அப்படின்னா திருநங்கைகளை சொல்கிறாங்க பவுனே குபடா பி உஸ்கே தோஸ்த் है ஸோ பவுனா குபடா இதில் இவங்களாம் யாரை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா வேலைக்கே போகாமல் முழு நாளும் வந்து வெட்டியாகவே இருப்பாங்களே அவங்கள மென்ஷன் பண்ணுறது ஸோ அவங்களோட தான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பானா ராம்குப்த் ஸ்திரீயோं के साथ खेलता रहता है ஸ்திரீயும் அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்க பெண்களோடையும் முழு நேரம் இருக்கிறது அவங்களோட விளையாடுறது இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்பானா जिन लोगों में पुरुषत्व का अभाव है सो जिन लोगों में पुरुषत्व का अभाव है उन लोगों के साथ उन लोगों से रामगुप्त की दोस्ती है அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு ஆண் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஸோ புருஷத்துவக்கா அபாவ் அந்த ஒரு பற்றாக்குறை அந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட மாத்திரம்தான் வந்து ராம்குப்த் எப்பயுமே தன்னோட நேரத்தை செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காயர். ராம்குப்த் கப்பட் கர்க்கே ராஜா பன் ஜாத்தா ஹே யஹி சஹி ஸோ ராம்குப்த் வந்து ஏதோ நயவஞ்சகம் பண்ணி தான் என்ன பண்ணுறான் ராஜாவாயிடுறான். மகர் இசசே வீரத்தா அப்னே ஆப் ஆ நஹி ஜாதி இதனால் அதுக்குன்னு ராஜா ஆகிட்டான் அப்படின்றதுனால வீரம் வந்து தானாக வந்துட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் கி கால் ஓட்னே சே சிஆர் ஷேர் நஹி பன்தா ஸோ இந்த இடத்துல ஷேர் அப்படின்றது லயன், சிஆர் அப்படின்றது குள்ளநரி. அதாவது குள்ளநரி வந்து அதுக்கு மேலே சிங்கத்தினுடைய தோல் போத்திக்கிறதுனால அது சிங்கம் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த கால் அப்படின்றது அதனுடைய ஸ்கின்னு, ஓட்னே அப்படின்னா போர்த்தி கொள்ளுது. ஸோ குள்ளநரி வந்து லயனுடைய ஸ்கின் எடுத்து போத்திக்கிட்டாலுமே வந்து குள்ளநரி வந்து சிங்கம் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குப்த் ஷக்கோं के साथ युद्ध करता है யுத்தமே ஹார் ஜாத்தா ஹே ஆக மொத்தம் ராம்குப்த் என்ன பண்ணுறான் யுத்தத்தில் வந்து ஷக்கும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அவனுக்கே வந்து அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கான். ஸோ அந்த டவுட்லேயே வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து யுத்தத்துக்கு போகிறான். கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த யுத்தத்தில் வந்து இவங்க தோற்று போயிடுறாங்க. நிலர்ஜ் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா வெட்கமற்றதா, ஷேம்லெஸ். ஏன் அப்படின்றத நம்ம பேராகிராஃப் பார்க்குறச்சே தெரியும். ராம்குப்த் ஷக்ராஜ் சே சந்தி கர்னா சாஹத்தா ஹே இவங்க அதில் தோத்துட்டாங்க இல்லையா, அதனால் ராம்குப்த் கிட்ட ஷக்ராஜ் என்ன கேட்பான்னா நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பான். சந்தி கர்னா அப்படின்னா ஒப்பந்தம் வச்சுக்கிறது, ஒரு டீலிங் பேசுகிறது. इस पर शक्राज ध्रुवस्वामिनी को मांगता है ஆக மொத்தம் இதில் ஷக்ராஜ் வந்து யாரை கேட்குறான் அப்படின்னா ध्रुवस्वामिनिயை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஷக்ராஜ் கேட்குறான். ராம்குப்த் யஹ் ஷர்த் மான் லேத்தா ஹே இந்த கண்டிஷனை, ஷர்த் அப்படின்னா கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை ராம்குப்த் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஓகே அப்படின்னு. ध्रुवस्वामिनी உஸ்கே பைரோं पर पड़ती है ध्रुवस्वामिनी வந்து ராம்குப்தனுடைய காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, வேணாம் இது வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. லேக்கின் வஹ அப்னா இராதா நஹி பதல்தா ஆனால் அவன் வந்து தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கவே இல்லை. இந்த இடத்துல இராதா அப்படின்றது எண்ணம். அடுத்தது சாலாக் அப்படின்னா சாமர்த்தியம். சந்திரகுப்த் ध्रुवस्वामिनी जैसा वेश बनाकर रामगुप्त से मिलने जाता है ஸோ சந்திரகுப்த் ध्रुवस्वामिनी ஜெய்சா வேஷ் பனாக்கர் அதாவது சந்திரகுப்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ध्रुवस्वामिनी மாதிரி வேடம் அணிந்துட்டு ராம்குப்தை சந்திக்கிறதுக்காக போகிறான். ध्रुवस्वामिनी भी उसके साथ जाती है அப்போ ध्रुवस्वामिनीயும் வந்து அவ கூட போகிறா. ராம்குப்த் जानता है कि चंद्रगुप्त शक्राज को मार डालेगा ஸோ வந்து ராம்குப்த் என்ன நினைக்கிறான் அப்படின்னா சந்திரகுப்த் வந்து கண்டிப்பாக ஷக்ராஜை வந்து அடித்து போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறான். वह चंद्रगुप्त और ध्रुवस्वामिनी को मार डालने की योजना बनाता है இவன் என்ன பிளான் போடுறான் அப்படின்னா நம்ம வந்து சந்திரகுப்தையும் ध्रुवस्वामिनिயும் வந்து நம்ம அடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். யார் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ராம்குப்த் வந்து பிளான் பண்ணுறான். யோஜனா அப்படின்னா ஐடியா. इस तरह वह अंदर और बाहर के शत्रुओं को मार डालना चाहता है ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா இப்போ உள்ளே இருக்க வெளியே இருக்க எதிரிகள் எல்லாரையும் வந்து நம்ம அடித்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கான். அடுத்தது அபாகா அப்படின்னா துரதிர்ஷ்டவசமாக என்ன அந்த துரதிர்ஷ்டவசம் அன்லக்கிலி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா चंद्रगुप्त लड़ाई में शक्राज को मारकर ध्रुवस्वामिनी के साथ मगध वापस आता है சந்திரகுப்த் வந்து லடாய் அப்படின்னா ஃபைட், சண்டையில் ஷக்ராஜ் வந்து அடித்து போட்டுட்டு ध्रुवस्वामिनिயை கூப்பிட்டுட்டு மகத் அந்த ராஜ்யத்துக்கு வாபஸ் வந்துடுறான். வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடுறான்.
सभा में पुरोहित कहते हैं कि स्त्री का मान बचाने वाला है उसका पति. ஸோ சபையில் வந்து புரோஹிதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்திரீ கா மான், ஒரு பெண்ணுடைய ரெஸ்பெக்டை வந்து யார் காப்பாற்றுறாங்களோ அவன்தான் அவளுடைய கணவன் அப்படின்னு புரோஹிதர் சொல்கிறாரு. इसलिए ध्रुवस्वामिनी चंद्रगुप्त की है, அதனால் ध्रुवस्वामिनी வந்து சந்திரகுப்துக்கு தான் இனிமே அப்படின்னு புரோஹிதர் சொல்லிடுறாரு. मंदाकिनी कहती है कि राज्य की रक्षा करने वाला ही राजा है, इसलिए चंद्रगुप्त ही मगध का राजा है. मंदाकिनी என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்திருக்கு मंदाकिनी, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜ்யத்துக்கும் யார் வந்து பாதுகாக்கிறாங்களோ அவன் தான் உண்மையான ராஜா, அதனால் சந்திரகுப்து தான் மகத்தினுடைய ராஜா அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மிருத். रामगुप्त गुस्से में आकर चंद्रगुप्त को मार डालने का प्रयत्न करता है. इतने में एक सामंत कुमार रामगुप्त को मार डालता है. ஸோ ராம்குப்த் வந்து ரொம்ப கோவத்தில், குஸ்ஸேமே அப்படின்னா கோவத்தில் வந்து, ஆக்கர் அப்படின்னா வந்து, ஸோ வந்து சந்திரகுப்தை அடித்து போட்டுருணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வரான். ஆனால் பிளான் பண்ணிவிட்டு ஒரு முயற்சி செய்கிறான், பிரயத்தனகர்த்தா. ஸோ பிரயத்தனம் அப்படின்னா ஒரு முயற்சி செஞ்சுட்டு வரான். இத்தனையுமே ஏக் சாமந்த் குமார், ஆனால் அவன் அப்படி வரத்துக்குள்ளேயே வந்து சாமந்த் குமார் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ராம்குப்தை அடித்து போட்டுடுறாரு. அடுத்தது உபசன்ஹார். ஸோ எபிலாக், அதாவது கன்க்ளூஷன். रामगुप्त कायर है, राज्य भार ढोना उसके वश की बात नहीं है. ராம்குப்த் வந்து ஒரு பயங்கரமான கோழையானவன். ராஜ்ய பார் டோனா, அதாவது ராஜ்ய பார் அப்படின்னா ராஜ்யத்தினுடைய அந்த பேர்டனை கேரி பண்ணுறதுக்கான அந்த ஒரு தகுதி அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டோனா அப்படின்னா டு கேரி த பேர்டன் ஆஃப் த கிங்டம். ஸோ அந்த ராஜ்யத்தினுடைய அந்த பாரங்களெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி, அந்த தகுதி வந்து ராம்குப்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தரஹ் உஸ்கா சரித்திர சித்ரன் சஹி ढंग से हुआ है. ஸோ இதுதான் அவனுடைய கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த எஸ்ஸேல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.